திருவாரூர் மாவட்டம் திருவேளிமிளலை என்ற தளத்தில் ஒரு சமயம் ரொம்ப கடும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. மழை பொய்த்து போய் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்ட உடனே மக்கள் சாப்பாடெல்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த தளத்தில் எழுந்தருளி இருந்திருக்காங்க. அப்போ மக்கள் முறையிட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் இறைவனிடம் வேண்டி தினமும் படிக்காசு பெற்று அதன் மூலம் மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த காசில் குறை இருந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு கொடுத்தது பொற்காசு. ஒரு நாள் அந்த பொற்காசில் திருஞான சம்பந்தர் பெற்ற காசில் மட்டும் வாசி குற்றம் அப்படின்னு இருந்திருக்கு. அது குற்றம் இருந்தோன்னா வணிகர்கள் அதை வாங்க மறுத்துட்டாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் இறைவன்கிட்ட பாடுறாரு, எனக்கு வாசி தீரவே காசி நல்குவீர் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடுறாரு. அப்போது அவருக்கு அந்த வாசி குற்றம் நீங்கி நல்ல பொற்காசாக திருப்பி கிடைக்குது அவருக்கு. அப்போ திரும்பவும் அவங்க அதே மாதிரி நல்லபடியாக அவங்களுக்கு மக்களுக்கு அன்னதானம் எல்லாம் வழங்கி வந்திருக்காங்க. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசலில்லையே இறைவனாயினீர் மறைகொள் மிளலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனியீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேறி நீர் கூறுமிளலையீர் பேரும் அருளுமே காமன் வெவ்வோர் தூம கண்ணி நீர் நாமமிளலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர் அணிகொள் மிளலையீர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர் கங்கை முனியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கமெய்தினீர் பறக்கும் மிளலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் மாலுமாய் முயலும் மொழியினீர் இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே பரிகொள் தலையினார் அறிவதறிகிலார் விரிகொள் மிளலையீர் பிரிவதறியதே காளி மாநகர் வாழி சம்பந்தன் வேளி மிளலை மேல் தாழும் மொழிகளே. இப்பதிகத்தை இன்றும் நாம் மனமுருகி சிவபெருமானிடம் பாடி வந்தோன்னா செல்வ செழிப்பு ஏற்படும், விவசாயம் வியாபாரம் நல்ல லாபம் தரும், உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வழக்குனாலும் அது நம்மளுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறாங்க. அதோட இது திருமண தடை நீக்கும் தலமாகவும் இருக்குது. இங்குள்ள சுவாமி பேர் மாப்பிள்ளை சுவாமி அப்படி தான் அழைப்பாங்களாம். இறைவன் பேர் வீழிநாதேஸ்வரர், அம்பாள் பேர் சுந்தர குசாம்பிகை. இறைவன் இறைவியை வணங்கி இறைவனிடம் இப்பதிகத்தை பாடி பயன்பெறுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.